முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஜெகன்மூர்த்தி விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். காவல் நிலையத்தில் ஜெகன்மூர்த்தி ஆஜராகியுள்ளார். சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பான விசாரணைக்காக ஜெகன்மூர்த்தி காவல் நிலையத்தில் ஆஜராகியுள்ளார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஜெகன்மூர்த்தி விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பான விசாரணைக்காக ஜெகன்மூர்த்தி காவல் நிலையத்தில் ஆஜரானார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு காவல் நிலையத்தில் ஜெகன்மூர்த்தி விசாரணைக்காக ஆஜராகியுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுதாகர் இணைகிறார். சுதாகர், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பவித்ரா. திருவிழாங்காடு அடுத்த கலாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞர் தேனி மாவட்டத்தை சேர்ந்த விஜயஸ்ரீ என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த விவகாரத்தில் தனுஷின் தம்பியை கடத்திய வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன், புரட்சி பாரத கட்சியின் தலைவருமான கேவி தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி ஆகியோர் இந்த கடத்தலில் ஈடுபட்டு உள்ளதாக காவல்துறை விசாரணை நடத்தி நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருவரும் ஆஜராகிய நிலையில் ஏடிஜிபி ஜெயராமன் மட்டும் கைது செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அடுத்து நேற்று இரவு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் திருவிழாங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அதுக்கு முன்பாக ஆள் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன் கைது தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்கே மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்ட எஸ்பிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு இதனிடையே பலத்த பாதுகாப்புடன் ஏடிஜிபி ஜெயராமனை திருவிழாங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு 6 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இரவு நேரமாகிவிட்டதால் திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்தில் தங்க வைக்கப்பட்டு இன்று 10 மணிக்கு மேல் திருத்தணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புரட்சி பாரத கட்சியின் தலைவரும் கேவிக்குப்பம் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தியை விசாரணைக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.